என்ன சனம் மேடம், மைக்க பிடிங்கிட்டு துரத்திட்டாங்களா? அப்படியா? சரி சரி. நீங்க போனது எதுக்கு? எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? தேட்டர் வாசல்ல நின்று பேச வேண்டியதெல்லாம் ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துல போய் பேசிட்டு இருந்தா பின்ன மைக்க பிடிங்கிட்டு துரத்த தான் செய்வாங்க. உங்களை என்ன ஆறாமற உட்கார வச்சு பேசுமா, நாங்க கை தட்டுறோம் விசில் அடிக்கிறோம்னு சொல்றதுக்கு அந்த கூட்டம் என்ன உங்களை மாதிரி கண்மூடித்தனமான ஃபேன்ஸ் கூட்டமா? நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்து உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் பேன் பண்ணுங்க, அவர் எஜுகேஷன் மினிஸ்டரை பதவி விலக சொல்லுங்க, எங்களுக்கு நீட் வேணாம், நீங்க எல்லாம் ஒரு வருஷம் இப்படிதான் மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறீங்க, எத்தனையோ மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீதி வேணும் அப்படின்னு இப்ப இருக்கிற மாணவர்களும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளோ நாளா நீங்களும் சரி உங்க தளபதியோட கண்மூடித்தனமான உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்களே, உங்களெல்லாம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல, உங்க தலைவரே வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு, இல்ல நீங்க உங்க தளபதியை பத்தி பெருமை பேசணும், படத்தை பத்தி நீங்க தம்பட்டம் அடிக்கணும் அப்படின்னா அதை நீங்க உங்க வீட்டுல இருந்து பண்ணிருக்கணும், இல்ல தியேட்டர் வாசல்ல வச்சு பண்ணிருக்கணும், இல்லையா உங்க தாவேக்கா எங்கேயாவது கூட்டம் போட்டுச்சுன்னா நீங்க அங்க போய் பண்ணிருக்கணும். இது வந்து மாணவர்களோட போராட்டம் நடக்கிற இடம். மாணவர்கள் கொதிச்சு போயிருக்காங்க, மன வருத்தத்தோட அவங்க வந்து பல நாளா போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில எல்லாம் இது பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. நீங்க அங்க போனீங்கல்ல, போயிட்டு என்ன பண்ணிருக்கணும்? நான் உங்களுக்கு தான் துணையா இருக்கேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உண்ணாவிரதம் கூட இருக்கிறேன்ப்பா, மோடி அரசே பதவி விலகு, நீ செய்யறது கண்டனத்துக்கு உண்டானது, நீட்டு தேவையில்லை எங்க பசங்களுக்கெல்லாம் அப்படின்னு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கூட்டம் உங்களை கொண்டாடி இருக்கும். அந்த மாதிரி கூட்டம் தான் அங்க இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே தளபதியோட ஃபேன்ஸ் தான் இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் தளபதி பத்தி பேசிட்டா நம்மள ஆஹா ஓஹோன்னு விசில் அடிச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைச்சு அங்க போயிருக்கீங்க. எதுக்கு இந்த நெகட்டிவ் ப்ரொமோஷன்? உங்களை யார் அனுப்புனது? சரியா சொல்லி கொடுத்து அனுப்பலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, உங்களை அனுப்பி ஒரு விஷயத்த இப்ப கட்டமைக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல நடக்கிறது நீட்டுக்கு எதிரானது கிடையாது, தளபதி விஜய், அதாவது இப்ப சிஎம்மா இருக்கிற சிஎம் சார் விஜய், அவருக்கு எதிரான போராட்டம்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? நீங்களும் பேச மாட்டீங்க, நீங்களும் மத்திய அரசை எதிர்த்து எதுவும் சொல்ல மாட்டீங்க, சொல்றவங்களையும் உங்களை எதிர்த்து அந்த டெலிவிஷன்லயே இருக்கீங்க இல்ல? எதை பார்த்தாலும் என்னதான் சொல்றாங்க, என்னதான் பேசுறாங்க. ஓ முடியல, எதுக்கு எடுத்தாலும் என்னதான் சொல்றாங்க, என்னதான் பேசுறாங்க. என்ன வந்து நீங்க சிஎம்ஏ ஆயிட்டீங்க, உங்க தளபதி சிஎம்ஏ ஆயிட்டாரு, இதுக்கு மேலே அவரை தடுக்கிறாங்க, அவருக்கு எதிராக பண்றாங்க அப்படின்றது வந்து என்ன மாதிரியான மனநிலை இல்ல, என்ன மாதிரியான மைண்ட் செட் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதான் மைக்க புடிங்கிட்டாங்கல்ல, அழாம வீட்டுக்கு போய் சேருங்க மேடம். பாய்.